Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Assalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Rabbi ishrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma warzuqni fahma. மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஃபர்லான மஹரிப் தொழுகையை தொடர்ந்து உங்களுடன் அல் குர்ஆனை பற்றி, அல்லாஹ்வுடைய கலாமை பற்றி கலந்துரையாட கிடைத்த வாய்ப்பிற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அத்தோடு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மாதாந்தம் இந்த உரைகளை நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்கின்ற சகோதரர்களுக்கு அல்லாஹ்வின் அருள் உண்டாவதாக. இன்றைக்கி நான் கலந்துரையாட இருக்கிற சூறா குர்ஆனில் இருக்கிற 114 சூறாக்களில் மிக முக்கியமான ஒரு சூறா, 95வது ஒரு அத்தியாயம். அதுதான் சூரத்து தீன். எல்லார கையிலையும் குர்ஆன் இருக்கிறது நல்ல நான் நினைக்கிறேன். குர்ஆனில் இருக்கிற 95வது சூறா தான் சூரத்து தீன். இது ஒரு மக்கி சூறா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகிறதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு இறக்கப்பட்ட, மக்காவில் வச்சு இறக்கப்பட்ட ஒரு சூறா தான் இந்த சூரத்து தீன். இந்த சூரத்து தீனுக்கு 2 பெயர்கள் இருக்குது. முதலாவது சூரத்து தீன் என்று சொல்லுவாங்க. இன்னும் சில தஃப்சீர் ஆசிரியர்கள் சூரத்து வத்தீன் என்று சொல்லி இந்த சூறாவை அழைக்கிறார். இப்போ இந்த சூறா பேசுகிற மிஹ்வர் என்ன, இந்த சூறாவோட மிஹ்வர் என்னாண்டா, கருப்பொருள் என்னாண்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறா முழுக்க மனிதர்களுக்கு செஞ்சுக்கிற சில அருள்களை ஞாபகப்படுத்தி, ஏனைய படைப்பை விட நான் மனிதனை எப்படி சிறப்பாக வச்சுக்கிறேன்ன்றது ஞாபகப்படுத்திட்டு, அதன் ஊடாக, அந்த சிறப்பியல்படி ஊடாக மனிதர்கிட்ட ஒவ்வொரு செயலுக்கும் கூலி ஈக்குது என்ற விஷயம் தவிர்க்க முடியாதது, கட்டாயமானது என்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த சூரத்து தீனில் எங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்துகிறான். இந்த வகையில் முதலாவது ஆயத்தை பாருங்கள். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வத்தூரி சீனின் வஹாதல் பலதில் அமீன். இதில் வத்தீன் வாவ் சத்தியமாக பொருள், அத்தீன்டா அத்திப்பழம், ஜைத்தூன்டா ஒலிவு. அப்போ அத்தீன் மீதும் ஒலிவின் மீதும் சத்தியமாக. வத்தூரி சீனின், துர்சினா சினாய் மலை, சினாய் மலையின் மீது சத்தியமாக. வஹாதல் பலதில் அமீன், பாதுகாக்கப்பட்ட நகரத்தின் மீது சத்தியமாக. அதுபோல் அல்லாஹ் சொல்கிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக நாம் மனிதர்களை மிகவும் அழகிய தோற்றத்தில் படைத்துள்ளோம். இதில் லாமு தஅகீத், லகதில் லாமும் ஃபீ அஹ்ஸன் இஸ்மு தஃதீல் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நாம் மனிதர்களை மிகவும் அழகிய தோற்றத்தில் படைத்துள்ளோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அந்த சூறாவை கொண்டு போகிறான். இதில் குர்ஆனில் கிட்டத்தட்ட சத்தியத்தில் ஆரம்பிக்கிற சூறாக்கள் 15க்கு மேற்பட்ட சூறாக்கள் இருக்குது. சுமார் 15 சூறாக்கள் இருக்குது குர்ஆனில் சத்தியத்தோடு அல்லாஹ் ஆரம்பிக்கிற. வத்தீனி வஸ்ஸைத்தூன் வல் அஸ்ர் வத்துஹா வல் ஆதியாத்தி தபுஹா, இப்படி 15 சூறாக்கள் இருக்குது அல்லாஹ் சத்தியத்தோடு ஆரம்பிக்கிற. தஃப்சீருடைய ஆசிரியர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் செய்கிற நேரம் எதுக்கு சத்தியம் செய்கிறான் என்று 2ஆக பிரிக்கிறான். முதலாவது அல்லாஹ் என்ன சத்தியம் செய்கிறான்டா, ஒரு பொருள் மீது சத்தியம் செஞ்சுட்டு இந்த மனித சமுதாயத்துக்கு அந்த பொருளோட பெருமதியை உணர்த்தணும் என்றதுக்காக அல்லாஹ் சத்தியம் செய்வான். உதாரணமாக சூரத்துல் அஸ்ரில் வல் அஸ் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ் வல் அஸ், காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லிட்டு அல்லாஹ் இந்த சூறாவை கொண்டு போகிறான். மனிதன் காலத்தின முக்கியத்துவத்தை உணரணுன்றதுக்காக அல்லாஹ் சூரத்துல் அஸ்ரில் சத்தியம் செய்கிறார். 2வது வகை எப்படின்னா, அல்லாஹ் சில சூறாக்களில் சத்தியம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சொல்லுவான். சத்தியம் செய்கிற நேரம் அல்லாஹ் சில நிகழ்வுகள் மீது சத்தியம் செய்வான். உதாரணமாக வல் ஆதியாத்தி தபுஹா ஃபல் மூரியாத்தி கத்ஹா ஃபல் முகீராத்தி சுபுஹா. இந்த குதிரை, ஒரு எஜமான் யுத்தத்துக்கு போவாங்கன்னு சொல்கிற நேரம் குதிரையை எந்த பேச்சு மறுப்பும் இல்லாமல் அது கால வேலையை கேளும், முன்னாலை கேளும், நடுவுலை கேளும், கடைசிலை கேளும், எஜமான் என்ன சொல்கிறானோ நன்றியோடு அந்த குதிரை அந்த எஜமானுக்கு பணிந்து வேலை செய்யுது. ஆனால் மனிதன்
தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவன் ஆகிறானே என்றதை விளங்கப்படுறதுக்கு அல்லாஹ் இந்த வல்லாதியாத் லபுஹா ஃபல்மூரியாத்தி கது அந்த நிகழ்வு மீது சத்தியம் செஞ்சு இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. இப்படி ரெண்டாவது சத்தியத்தில் வகை இருக்குது. இந்த சூரத்து தீன்ல அல்லாஹ் எதுக்கு சத்தியம் செய்கிறான்னு நான் பார்த்தா இந்த ரெண்டாவது வகை அல்லாஹ் சில விஷயங்களை மேலே சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களை சொல்கிறான். வார விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்காக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இதில் பாருங்க, வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, வஸ்ஸைத்தூன்டா ஒலிவ், ஒலிவின் மீது சத்தியமாக, வதூரி சீனின், சினாய் மலையின் மீது சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன், பாதுகாக்கப்பட்ட நகரத்தின் மீது சத்தியமாக. 4 சத்தியம். லகது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், நிச்சயமாக நாம் மனிதர்களை அழகிய தோற்றத்தில் படைத்துள்ளோம். நான் நிச்சயமாக மனுஷனை அழகிய தோற்றத்தில் படைத்துள்ளேன் என்று சொல்கிறதுக்கும் இந்த துர்சினா மலைக்கும் பாதுகாக்கப்பட்ட நகரத்துக்கும் இந்த அத்தி மரத்துக்கும் இந்த ஒலிவு மரத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதை தஃப்சீருடைய ஆசிரியர்கள் அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள் மிச்சம் அழகாக விளம்பரப்படுத்துகிறான். இதில் முதலாவது 2 சத்தியத்தை விட்டுட்டு 4வது சத்தியம் வஹாதல் பலதில் அமீன், பாதுகாக்கப்பட்ட நகரத்தின் மீது சத்தியமாக. பாதுகாக்கப்பட்ட நகரம்டா மக்கா, பாதுகாக்கப்பட்ட நகரம்டா மக்கா. இந்த மக்காண்டு நாங்கள் சொல்கிற நேரம் எங்கள்கிட்ட உள்ளத்தில் வார உதிப்பு என்ன? மக்காண்டு என்ன வார? காபத்துல்லா வரும், காபத்துல்லா நினைவு வரும். காபத்துல்லா நினைவு வந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் அறுக்க கொண்டு போன சம்பவம் நினைவு வரும். அடுத்தது மக்கான்னு வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பிறந்த இடம், முதலாவது தாவா செஞ்ச இடம். இப்படி இந்த மக்காட வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வருவாங்க. தஃப்சீருடைய ஆசிரியர் சொல்லுவாங்க, அல்லாஹ் இந்த மக்காட அந்த வரலாற்று சான்றின் மீது சத்தியம் செய்கிறான். அடுத்தது வதூரி சீனின், ஜினாய் மலையின் மீது சத்தியமாக. இதன் மூலம் அல்லாஹ் நாட வாரது என்னன்னு சொல்கிற நேரம், ஜினாய் மலையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தூது கிடச்சிச்சு. ஜினாய் மலையில் அப்போ வதூரி சீனின், இந்த சினாய் மலைன்னு சொல்கிற நேரம் அல்லாஹ் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் வரலாறு. ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களோட உம்மா ஒரு பாக்ஸில் போட்டு அனுப்புகிறாத்துல. ஏண்டா ஃபிரௌன் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும் கொலை செய்யக்கூடியவனே இந்த ஃபிரௌன்ட்டு காப்பாற்றுறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாக்ஸில் போட்டு ஆற்றுல அனுப்புவாங்க. அந்த ஹிஸ்ட்ரி எங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ தஃப்சீருடைய ஆசிரியர் சொல்லுவாங்க, அல்லாஹ் இந்த வதூரி சீனின், சினாய் மலையின் மீது சத்தியமாக என்று சொல்வதன் மூலம் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்த வரலாற்றின் மீது, இந்த வரலாற்று சான்றின் மீது சத்தியம் செய்கிறான். இது 2 சத்தியம். இப்போ அவங்க முதலாவது 2 சத்தியத்துக்கு வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்தி மரம் ஒலிவு மரம், இந்த 2 மரத்துக்கு மீது எல்லாம் சத்தியம் செஞ்சு. என்ன சம்பந்தம்? இதை சில தஃப்சீருடைய ஆசிரியர் சொல்ல நேரம், வஸ்ஸைத்தூன் இந்த ஒலிவு மரம் இருக்குதே, அது எங்கே கூட இருக்குதுன்னு பார்த்தா பலஸ்தீனில் தான் ஒலிவு மரம் அடர்ந்து படர்ந்து வார இடம் பலஸ்தீனில். அப்போ இந்த உலகத்தில் வந்த 1,24,000க்கு மேற்பட்ட நபிமார்களில் முக்காவாசி நபிமார்கள் வந்தது அந்த பலஸ்தீன் பூமியில். இமாம்கள் சொல்கிற நேரம் பலஸ்தீனில் நபிமார்களோட கால் படாத ஒரு இடமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நபிமார்கள் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். அல்லாஹ் இந்த பலஸ்தீன் அந்த நபிமார்களோட வரலாற்றின் மீது சத்தியம் செய்கிறான்னு சொல்கிறான். இப்போ இப்போ அத்தி மரத்தின் மீது சத்தியமாக என்ன? அதுக்கு தஃப்சீருடைய ஆசிரியர் சொல்கிற நேரம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் ஒரு வெள்ளம் உண்டு வந்துச்சு, தூஃபான் ஒரு வெள்ளம். தூஃபான் என்ற வெள்ளம் உண்டு வார நேரம் தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நம்பினாக்கெல்லாம் கப்பல் ஏறினாங்க, வெள்ளம் வந்துச்சு, நிராகரிப்பாளர்கள் அழிஞ்சு போனாங்க. கடைசியில் அந்த கப்பல் தரை தட்டின ஒரு இடம் உண்டுச்சு. அந்த கப்பல் போய்த்து நின்ற இடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாருன்னா, அதில் பள்ளி ஒன்று கட்டி, வனக்கஸ்தலம் ஒன்று கட்டி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாக்கெல்லாம் அதுலேருந்து அமளிபாது செஞ்சாங்க. அந்த அவர் பள்ளி கட்டின இடத்துல அதிகம் வளர்றது இந்த அத்தி மரம் அதிகம் வளர்ற இடம் தான் அது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்று தஃப்சீருடைய ஆசிரியர் சொல்கிறான். அப்போ வத்தீன் அத்தி மரத்தின் மீது சத்தியமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறுகள் ஞாபகம் வரணும். வஸ்ஸைத்தூன் ஒலிவு மரத்தின் மீது சத்தியமாகண்டா பலஸ்தீனில் வந்த அனைத்து நபிமார்களோட வரலாறும் ஞாபகம் வரணும்.
வதூர் சீனின், சினாய் மலையின் மீது சத்தியமாகன்னு சொன்னா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு ஞாபகம் வரணும். வஹாதல் பலதில் அமீன், பாதுகாக்கப்பட்ட நகரத்தின் மீது சத்தியமாகண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வரலாறு ஞாபகம் வரும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்ன இப்ராஹிம கான உம்ம, எந்த நபிக்கும் அல்லாஹ் அப்படி சொல்லலை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் சொன்னான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகமாக திகழ்ந்தார், ஒரு சமூகமாக காணப்பட்டார் அல்லாஹ் சொன்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான். ஏண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த பரம்பரையிலேருந்து எல்லா நபிமாரும் வந்த, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்த பரம்பரையில் தான் அப்படியே யூத பரம்பரை அப்படியே வருது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த பரம்பரையில் வந்த ஒரே ஒரு நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் யூதர்கள் ரசூல்லா ஏற்றுக்கொள்றதில்ல, எங்கள்கிட்ட பரம்பரையிலேருந்து வரலன்ற. அப்போ அல்லாஹ் வஹாதல் பலதில் அமீன் நாடுறதன் மூலம் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூல்லாட வரலாற்றின் மீது சத்தியம் செய்கிறான். இதுதான் 4 சத்தியங்களுக்கும் தஃப்சீருடைய ஆசிரியர்கள் சொல்கிற கருத்து. இந்த 4 சத்தியத்தையும் அல்லாஹ் செஞ்சுட்டு சொல்கிறான், லகது ஹலக்குனல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், நான் மனுஷனை மிகவும் அழகிய தோற்றத்தில் படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதில் குர்ஆனில் மனிதர்களை குறிக்கிறதுக்கு அல்லாஹ் நிறைய சொல்லாடல்களை பயன்படுத்துகிறான். உதாரணமாக அன்னாஸ், அல் பஷர், அல் இன்ஸ், அல் இன்சான், இந்த 4 சொற்களும் நிறைய இடங்களில் வரும். அல்லாஹ் எங்கெல்லாம் அன்னாஸ் என்று சொல்கிறானோ அந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் சொல்கிறது மனித இனம் என்ற பாஷையில் அல்லாஹ் பேசுவான். எங்கெல்லாம் அல்லாஹ் அல் பஷர்னு சொல்கிறானோ அந்த இடத்திலமெல்லாம் அல்லாஹ் மனித சமூகம் என்ற விழிச்சு பேசுகிறேன். அல்லாஹ் எங்கெல்லாம் அல் இன்ஸ்ன்னு சொல்கிறானோ அதை தொடர்ந்து வல் ஜிண்டு வரும். குர்ஆனில் அல் இன்சான்ற சொல் கிட்டத்தட்ட 65 இடங்களில் அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். அல் இன்சான்ற சொல்ல கிட்டத்தட்ட 65 இடங்களில் அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். இந்த யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா, தஃப்சீர் ஆசிரியர் சொல்கிற கருத்து என்னென்னா, ஆழமாக நாங்கள் பார்த்தா இந்த எல்லா இடத்துலையும் அல்லாஹ் எதை குறிக்கிறேன்டா, இந்த மனிதர்களை ஏனைய படைப்புகளை விட, இந்த மிருகங்களை விட, இந்த மரம் செடி கொடியை விட, இந்த ஆற கடலை விட எந்த வகையில் சிறப்பாக்கி வச்சுக்கிறான். அந்த அந்த படைப்புக்கெல்லாம் இல்லாதது மனிதர்கள்ட்ட என்ன ஆகிக்குது, அந்த குணத்தை குறிக்கிறது தான் அல்லாஹ் அந்த இன்சான்ட சொல்ல பயன்படுத்துகிறான் என்று தஃப்சீருடைய ஆசிரியர் சொல்கிறான். சூரத்துல் அஸ்ர் எடுத்து பார்த்தான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். எதில்? நான் அவனை சிறப்பாக்க கொடுத்த விஷயத்திலேயே மனுஷன் நஷ்டம் அடைஞ்சிட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அல்ல இந்த இடத்துலையும் இன்சான்ட மூலம் நாடுறது என்னாண்டா, இந்த உலகத்தில் ஏனைய படைப்புகள் ஒன்றுடையும் இல்லாத, இந்த மிருகங்கள்கிட்ட இல்லாத, இந்த ஆறு, இந்த கடல், இந்த குளம், அந்த படைப்புகிட்ட இல்லாத, இந்த மரம் செடி கொடிகிட்ட இல்லாத மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஸ்பெஷலான சில குவாலிட்டிஸை கொடுத்துக்கிறான், சில இயல்புகளை கொடுத்துக்கிறான், சில சிறப்பம்சங்களை கொடுத்துக்கிறான். அதைத்தான் நல்லா சொல்கிறான். அதை சுட்டி காட்டி தான் சொல்கிறான், நான் மனிதனை அழகான இயல்புகளை கொடுத்து நான் படைச்சிக்கிறேன். இன்னல் இன்சான லஃபி லகது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், நான் அழகான இயல்புகளை கொடுத்து நான் மனுஷனை படைச்சிக்கிறேன் நல்லா இந்த இடத்துல சொல்கிறான்ட்டு தஃப்சீருடைய ஆசிரியர் சொல்கிறான். இதில் இப்போ அல்லாஹ் ஏனைய படைப்புகள்கிட்ட இல்லாத மனிதர்களுக்கு மட்டும் கொடுத்து சிறப்பம்சங்களை கொடுத்துக்கிற சிறப்பம்சங்கள் என்ன? முதலாவது அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, நான் மனிதனுக்கு ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்கிற அந்த திறனை, அந்த இயலுமையை, அந்த எபிலிட்டியை கொடுத்துக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். மனிதனுக்கு ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்கிற, இது சரியா பிழையா அண்டு விளங்கி கொள்கிற அந்த எபிலிட்டியை, அந்த இயலுமையை நான் மனுஷனுக்கு கொடுத்துக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். அறிவு இது மிருகத்துக்கு இல்லை, ஏனைய படைப்புகள் இல்லை, இது மனுஷனுக்கு மட்டும் இருக்குது. இது அல்லாஹ் மனுஷனுக்கு மட்டும் கொடுத்த சிறப்பு இயல்பு. அல்ல அதை தான் சொல்கிறான், நான் மனுஷனை அறிவுன்ற சிறப்பு இயல்பை கொடுத்து நான் படைச்சிக்கிறேன். அடுத்தது அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுத்த இன்னொரு சிறப்பு இயல்பு தான், மனிதன் அவன் அறிவை கொண்டு, அவன் பகுத்தறிவை கொண்டு விளங்கி கொள்ள இயலாத சில விஷயங்கள் இது. மௌத்தானது புறம் என்ன நடக்கும், அது புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் அவன் பகுத்தறிவை கொண்டு அவனுக்கு அறிஞ்சு கொள்ளலாம். இதை விளங்கி கொள்றதுக்கு அல்லாஹ் வஹியை கொடுத்தான், அல் குர்ஆனை கொடுத்தான்.
இந்த வகையை ஏனைய படைப்புகளுக்கு அல்லாஹ் கொடுக்கல, மனுஷனுக்கு மட்டும் கொடுத்துக்கிறான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நான் இந்த வகையை கொடுத்து நான் மனுஷனை சிறப்பாக்கி வச்சுக்கிறேன். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிற நேரம், இந்த பகுத்தறிவும் இந்த வகையும், வகைன்றது கண், பகுத்தறிவுன்றது கையில் இருக்கிற விளக்கு டோர்ச். கண் இது வெளிச்சம் இல்லைன்னாலும் வேலை இல்லை, கண் இல்லை வெளிச்சம் இருந்தாலும் வேலை இல்லை. ரெண்டும் வேணும், பார்வையும் வேணும் வெளிச்சமும் வேணும். அப்போ அல்லாஹ் மனுஷனுக்கு பகுத்தறிவை கொடுத்துட்டு உடல்ல வகையையும் கொடுத்தான். வகையை மட்டும் கொடுத்துட்டு உடல்ல அல்லாஹ் பகுத்தறிவை மனுஷனுக்கு கொடுத்துக்கிறான். அடுத்தது அல்லாஹ் ஏனைய படைப்புகளுக்கு இல்லாத மனுஷனுக்கு மட்டும் கொடுத்துக்கிற ஒரு சிறப்பு என்னண்டா, இந்த ஆன்மீக உணர்வு, இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங். அது ஏனைய மிருகங்களுக்கோ படைப்புகளுக்கோ இல்லை. வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, அல்லாஹ் மனுஷனை அப்படி மண்ணால் படைச்சிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, நான் ஏண்ட ரூஹுலேந்து மனுஷனுக்கு ஊதினேன், ஏண்ட ரூஹுலேந்து நான் மனுஷனுக்கு ஊதினேன். இந்த மனிதன் என்னோட எப்பயுமே தொடர்பில் இருக்கணும், என்னோட எப்பயுமே இந்த மனிதன் என்னோட இருக்கணும், என்னோட பேசிக்கொண்டிருக்கிறதுக்காக நான் ஏண்ட ரூஹுலேந்து மனுஷனுக்கு ஊதினேன் அல்லாஹ் சொல்கிறான். இது அல்லாஹ் ஏனைய படைப்புகள் சொல்லலை. இப்போ அல்லாஹ் அறிவை கொண்டு ஏனைய படைப்பை விடங்களை சிறப்பாகிறான். வகையை தந்து அல்லாஹ் ஏனைய படைப்பை விடங்களை சிறப்பாகிறான். ஆன்மீக உணர்வை தந்து அல்லாஹ் ஏனைய அனைத்து படைப்புகளை விட எங்களை சிறப்பாகிறான். அடுத்த ஒன்று தான் இந்த எத்திக்ஸ், இந்த ஒழுக்கம், இந்த பண்பாடு, இந்த டிசிப்ளின் எல்லாம் இந்த மரத்துக்கோ இந்த ஆறுக்கோ இந்த மிருகங்களுக்கோ இல்லை. இதெல்லாம் அல்லாஹ் மனுஷனுக்கு மட்டும் கொடுத்துக்கிறது. இந்த ஒழுக்கத்தை பண்பாடை அதோடு அல்லாஹ் தந்தைங்களை வெல்யூஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நீதி, இந்த நேர்மை, இந்த உணர்வு அது மிருகங்களுக்கு இல்லை, இந்த கடலுக்கு இல்லை, இந்த மரத்துக்கு இல்லை. இந்த நீதி நேர்மையெல்லாம் மனுஷனுக்கு தான் நல்லா தந்துகிறான் அந்த உணர்வு. அடுத்ததெல்லாம் மனுஷனுக்கு கொடுத்துக்கிற சிறப்பியல் போன்ற என்னண்டா, இந்த பொறுப்புக்களை சுமக்கிறது, இந்த பொறுப்புக்களை சுமந்து சமூகத்தை வழி நடாத்துறது, ஒன்றுக்கு தலைமையை தாங்கிறது, ஒன்றை இதெல்லாம் மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிற உணர்வு தான். ஏனைய படைப்புகளை கொடுக்கல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற நேரம், அல்லதி ஹலக ஃபசவ்வா, நான் மனிதனை மனுஷனை நான் அழகா மண்ணால் படைத்தேன், அழகா மனுஷனை படைச்சி என்ற ரூஹு அவனுக்கு ஊதினேன். ஹலக்க ஃபசவ்வா, அவனை நான் வெறுமனே படைச்சிட்டு உடல்ல, அவனை நான் செட் பண்ணிட்டேன். அவனோட கண் எங்கே வரணுமோ நான் அங்கே கண்ணை வச்சு, அவனோட மூக்கு எங்கே வரணுமோ அங்கே மூக்கை வச்சு, அவனுக்கு வாய் எங்கே வரணுமோ அங்கே வாயை வச்சு, அவனை ஒரு கை வேணுமா 2 கை வேணுமா அதை நான் அவனுக்கு கொடுத்து, 2 காலை கொடுத்து, அல்லது ஹலக்க ஃபசவ்வா, நான் அவனை படைச்சி நான் அவனை அழகாக செட் பண்ணிட்டேன். அதோடு நான் மனுஷன் உடல்ல கத்தர நான் நிர்ணயித்தேன். அவன் தாயிட வௌத்துல இருக்கிற நேரமே இவன் ஆனா பெண்ணா, இவன் உயரமா கட்டையா, இவன் எங்கே பிறப்பான், இவன் எவ்வளோ காலம் வாழுவான், இவன் எப்படி வாழுவான், இவன் ரிஸ்க் என்ன, கத்தர நான் அவனை நிர்ணயித்தேன். நான் மனுஷனை படைச்சி அவனை அழகா செட் பண்ணிட்டு நான் அவனை நிர்ணயிச்சிட்டு உடல்ல ஃபஹதா, அவனுக்கு வழிகாட்டினேன். அவனுக்கு பகுத்தறிவை கொடுத்து வகையை கொடுத்து நான் வழிகாட்டினேன். இது எதுவுமே ஏனைய படைப்புகள் எல்லாம் செய்யலை. அல்லாஹ் தான் நீங்கள் சொல்கிற, லக்கது ஹலக்குனல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம், நாம் மனிதர்களை அறிவை கொடுத்து, ஆன்மீக உணர்வை கொடுத்து, வகையை கொடுத்து, ஒழுக்கத்தை கொடுத்து, பண்பாட்டை கொடுத்து, பொறுப்புக்களை சுமக்கிற உணர்வை கொடுத்து, இது எல்லாத்தையும் கொடுத்து ஏனைய எல்லா மனிதர்களை விடவும் நான் ஏனைய எல்லா படைப்புக்களை விடவும் நான் மனுஷனை கண்ணியப்படுத்துகிறேன். இதுதான் நல்லா லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம் இந்த அத்தியாத்தின் மூலம் சொல்கிறான்னு தஃப்சீருடைய ஆசிரியர் சொல்கிறான். இல்லை தொடர்ந்து சொல்கிற நேரம், சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், பிறகு ரததுனாஹு மாற்றினோம், அஸ்ஃபல சாஃபிலீன் கீழ்த்தரமானவர்களில் எல்லாம் கீழ்த்தரமானவர்களாக அவனை நாம் மாற்றினோம்னு சொன்னான். அல்லாஹ் இதுக்கு முந்தின ஆயத்தில் சொன்னது நான் மனுஷனை அழகான தோற்றத்தில் படைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சொல்கிறான் பிறகு கீழ்த்தரமானவர்கள் எல்லாம் கீழ்த்தரமானவர்களாக நான் மனுஷனை மாற்றினேன்டல்ல சொல்கிறேன். இல்லைன்னா அல்லாஹ் என்ன சொல்ல வாரண்டா, அல்லாஹ் மனுஷனுக்கு இந்த அறிவை, இந்த ஆன்மீக உணர்வை, இந்த எல்லா சிறப்பம்சம் எந்த கொடுத்தண்டா, மனுஷன் கண்ணியமானவன்,
மனுஷன் மதிப்புக்குரியவன், ஏனைய படைப்புகள் எல்லாத்தை விடவும் கண்ணியமானவன். அதுதான் அல்லாஹ் மலக்குமார்களே சுஜூத் செய்ய சொன்னேன், ஏன்னா அவனை சிறப்பாக்குறதுக்கு. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்டா, அல்லாஹ் சிறப்பாக்குறதுக்கு அவனுக்கு கொடுத்த குணங்களை வச்சு, சிறப்பம்சங்களை வச்சு கீழ்த்தரமானவனாக மாறிக்கொண்டிருக்கிறான். உதாரணமாக அல்லாஹ் மனுஷனுக்கு அறிவை கொடுத்தான், அவன் அல்லாஹ் விளங்கி கொள்ளுவான் என்றது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், மனுஷனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், வாசிப்பீராக, ஓதுவீராக. முதலாவது வசனம் பிஸ்மி, அல்லாவின் பேரை கொண்டு. நான் படிக்கிற எல்லா அறிவும் கடைசியில் அல்லாவை ஞாபகப்படுத்தணும். இதுதான் அல்லாஹ் மனுஷன் அறிவை கொடுத்துக்கிற, அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சுக்கிற. ஆனால் மனுஷன் அந்த அறிவை யூஸ் பண்ணி, அல்லாஹ் கொடுத்த அறிவை வச்சுட்டே சொல்கிறான் அல்லான்னு ஒருத்தன் இல்லைன்றான். அல்லாஹ் கொடுத்த அறிவை யூஸ் பண்ணி நாத்தியத்தை உருவாக்குறான். இந்த உலகம் தானாக தோண்டிச்சு, மதம் ஒன்று தேவையில்ல, இறைவன் ஒன்று தேவையில்ல. இதெல்லாம் அல்லாஹ் அவனை சிறப்பாக்குறதுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை வச்சுட்டு அவன் சொல்கிறது, இறைவனே இல்லைன்றான். இன்றைக்கு அறிவியல் தான் வேணும், மதம் தேவையில்ல. மத நம்பிக்கை ஒரு அபின், அது ஒரு போதை, மனுஷனை பிழையாக வழிநடாத்தி கொண்டு போகுது. அது ஒரு மௌட்டீகம், அது ஒரு மூட நம்பிக்கை. இதெல்லாம் மனுஷன் அல்லாஹ் கொடுத்துக்கிற அறிவை வச்சுட்டு சொல்கிற வார்த்தைகள். அவனை நான் சிறப்பாக்க கொடுத்த அறிவை வச்சுட்டு ரததுனா அஸ்ஃபல சாஃபிலின், நான் அவனை சிறப்பாக்க கொடுத்த அறிவை, அவன் அந்த அறிவை வச்சுட்டு கீழ்த்தரமானவராக மாறுறான். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான்னு சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் கொடுத்த இன்னொரு சிறப்பம்சம் தான் வஹி, அல் குர்ஆன். அல்லாஹ் வஹி என்கிட்ட கொடுத்த மனிதன் நேர் வழியில் போகணும், நல்ல மனுஷனாக அவன் என்கிட்ட திரும்பி வரணுன்றதுங்க நல்லா வஹியை கொடுத்த மனுஷன். இன்றைக்கு அல் குர்ஆனை, இந்த அல் குர்ஆன் அந்த பாலைவன சமூகத்துக்கு தான் சரி. இந்த நவீன காலத்தில் அல் குர்ஆன் ஈடாகாது, அது பொருந்தாது. இந்த நவீன யுகத்துக்கு அல் குர்ஆன் பொருந்தாது. அல் குர்ஆன் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு பகுத்தறிவிக்குது, எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வாழேலும் இந்த நினப்பில் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மனுஷனே நீ நேரு வழியில் போ, நீ என்கிட்ட தூய மனிதனாக என்கிட்ட வாண்டு அவனை வழிகாட்டுறதுக்கு கொடுத்த வகையை, அவன் சிறப்பாக்க வைக்க கொடுத்த வகையை அதே அவன் யூஸ் பண்ணி கீழ்த்தரமானவனாக மாறிக்கொண்டிருக்கிறான் நல்லா சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் நாங்கள் பேசினோம், அல்லாஹ் கொடுத்தது ஒழுக்கம், இந்த பண்பாடு. மனுஷன் இந்த உலகத்தில் சிறப்பானவனாக வாழணும் என்ற சிறப்பான மனிதனாக வரணுன்றதுக்காக தான் அல்லாஹ் கொடுத்தது ஒழுக்கத்தை, பண்பாடை, இந்த டிசிப்ளினை. இன்றைக்கி மனிதன் இந்த ஒழுக்கம், பண்பாடு அனைத்தையும் இழந்தவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அவனை சிறப்பாக்குறதுக்கு நான் கொடுத்தன் ஒழுக்கத்தை, அவன் இந்த உலகத்தில் மேலான படைப்புன்றதுக்காக கொடுத்தான் பண்பாடை, அவன் அதை ஒழுக்கத்தை பண்பாடை வச்சு கீழ்த்தரமானவனாக மாறிக்கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் மனுஷருக்கு மட்டும் கொடுத்தொன்று தான் இந்த பொறுப்புக்களை, ரெஸ்பான்சிபிலிட்டியை, இந்த பொறுப்புக்களை சுமக்கிற அந்த இயல்பை அல்லாஹ் மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்தான். ஆனால் மனுஷன் அந்த பொறுப்புக்களை சுமந்து எல்லாமே அவன்கிட்ட தான். அதிகாரத்துக்கு வந்தது பிறகு போதை அவனை தலைக்கடிச்சு நான் தான் எல்லாம் இந்த மமதையில் மனுஷன் வாழ்கிறான். ஆனால் அல்லாஹ் அவனை சிறப்பாக்க கொடுத்தது அது. ஆனால் எல்லாம் வேண்ட தான் இந்த மமதையில் மனுஷன் பொறுப்பை கையில் எடுத்தோன்னா அவன் மாறுறான். அவனுக்கு கீழுள்ள மக்களை அடிமைகளாக நடத்துகிறான், அவன் அடிமைகளாக நடத்துகிறான். இதுதான் நல்லா சொல்கிறேன், நான் பொறுப்பு சுமக்கும் அந்த சிறப்பியல்பை நான் மனுஷனுக்கு கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தினேன். ஆனால் அவன் அதே சிறப்பியல்பை வச்சு கீழ்த்தரமானவனாக மாறிக்கொண்டிருக்கிறான் நல்லா சொல்கிறான். அடுத்தது நீதி, நேர்மை என்ற உணர்வு எல்லாம் மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிறேன், ஏனைய படைப்புகளுக்கு இல்லை. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெரிய தலைப்பு, பேச வேண்டிய தலைப்பு. இந்த நீதி நேர்மைன்றது எல்லாம் மனுஷனுக்கு மட்டும் தான் கொடுத்துக்கிறேன். அந்த நீதி இந்த உணர்வை வச்சு அவன் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவன் சுயநலத்துக்காக அதை பயன்படுத்துகிறான், பக்கச்சார்போடு பயன்படுத்துகிறான், நீதியாக நேர்மையாக நடந்து கொள்கிறான் இல்லை. அவனை சிறப்பாக்க அல்லாஹ் கொடுத்த அந்த குணத்தை வச்சே கீழ்த்தரமானவனாக மனுஷன் மாறிக்கொண்டிருக்கிறான். இந்த அல்லாஹ் தான் சொல்கிறான், சும்ம ரததுனா வஸ்ஃபல சாஃபிலின், நான் அவனை அழகா சிறப்பாக படைத்தேன், பிறகு அவன் அதே பண்பை வச்சே கீழ்த்தரமானவர்கள் எல்லாம் கீழ்த்தரமானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிற நேரம், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன்.
அல்லாஹ் உறுதியாக ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்தவர்களை தவிர அவருக்கு இடையிறாத கூலிகள் உண்டு அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்கிறார். உதாரணமாக ஒரு பொருளை உருவாக்கினாக்களுக்கு உற்பத்தி செஞ்சாக்களுக்கு தான் தெரியும் அதை எப்படி பாதுகாக்கிற, அதை எங்கே வச்சா பாதுகாக்கலும், அதை என்ன செஞ்சால் பாதுகாக்கலும்னு ஒரு பொருளை உருவாக்கினவனுக்கு தான் தெரியும், ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சவனுக்கு தான் தெரியும். இந்த மனுஷனை படைத்தவன் அல்ல, இந்த மனுஷனுக்கு இந்த எல்லா சிறப்பியல்புகளையும் கொடுத்தவன் அல்ல. இந்த அறிவை கொடுத்து, ஆன்மீக உணர்வை கொடுத்து, இந்த நீதி நேர்மையை கொடுத்து, இந்த ஒழுக்கத்தை பண்பாட்டை கொடுத்து, பொறுப்புக்கள் சுமக்கிற உணர்வை கொடுத்து, அவனை வழிகாட்டுறதுக்கு அல்குர்ஆனை கொடுத்து, இப்படி அழகான ஒரு படைப்பாக படித்தவன் அல்ல. அந்த அல்லாஹ்க்கு தான் தெரியும் இந்த எல்லா அந்த உணர்வுகளையும் எப்படி பாதுகாக்கிற, பாதுகாத்துற சிறப்பான மனிதனாகவே அல்லாஹ்ட எப்படி திரும்பி போகிற அந்த வழிமுறை, பாதுகாக்கிற வழிமுறை அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அதான் அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் யாருக்கு பாதுகாக்கலும்டா, இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத், ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்கள் அப்படின்னா அதுதான் இஸ்லாம். இஸ்லாம்ல ஈமான் கொள்வது நற்செயல் செய்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு நான் தந்துகிற இந்த உணர்வெல்லாம் பாதுகாக்கணுமா, உன்னை ஏனைய படைப்புகளை விட நான் சிறப்பாக்கி வச்சுக்கிறேன், இந்த உணர்வெல்லாம் தந்து சிறப்பாக்கி வச்சுக்கிறேன், இதை நீ பாதுகாத்து இதை காப்பாற்றிட்டு தக்க வச்சுட்டு உலகத்தில் வாழணுமா, நீ என்ன செய்யண்டா, நான் உனக்கு சொல்கிற வழியில் வாழு, நான் சொல்கிற மார்க்கத்தில் வா, நான் சொல்கிற வழிமுறையை பின்பற்று, அப்போ உனக்கு இது எல்லாத்தையும் தக்க வச்சுட்டு வாழையிலும் நல்லா சொல்கிறான். அதுக்கு அல்லாஹ் காட்டித்தாள வழிமுறை தான், அல்லாஹ் அது காட்டித்தாடுற மார்க்கம் தான் இஸ்லாம். அதான் நல்லா சொல்கிறேன், நான் தான் மனுஷனை படைத்தேன், நான் தான் அவனுக்கு இந்த எல்லா உணர்வையும் கொடுத்தேன். சில மனிதன் என்ன செய்கிறான், அதை தக்க வச்சு கொள்ள இயலாமல், பாதுகாத்து கொள்ள இயலாமல், அதை காப்பாற்றி கொள்ள இயலாமல் வழி தவறி போகிறான். அந்த அந்த உணர்வுகளை வச்சே வழி தவறி போகிறான். யாருக்கு அதெல்லாம் பாதுகாக்க இயலும், நம்ம மனுஷனுக்கு கொடுத்து சிறப்பு இயல்புகள்லாம் பாதுகாக்கணுமோ, நான் சொல்கிற வழியில் வாங்கும், நான் காட்டித்தார வழிமுறையை பின்பற்றுங்க, அதுதான் இஸ்லாம் நல்லா சொல்கிறேன். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத், படைச்ச அல்லாஹ்வை உறுதியாக ஈமான் கொள்வது. இந்த பூனை ஈமான் இல்லை, எடுத்தோன்னா மாறுற ஈமான். அல்லாஹ் உறுதியாக யார் அல்லாஹ்வை விளங்கி, அல்லாஹ் தான் என்ன படைச்சான், அல்லாஹ் தான் எனக்கு இந்த இயல்புகள் எல்லாம் தந்தாண்டு உறுதியாக விளங்கி ஈமான் கொள்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சிறப்பு இயல்புகளை பாதுகாத்து கொள்ளலும். அதன் அடியாக நற்செயல்கள் வரணும். ஈமான் இல்லாத அமல்லையும் பிரயோசனம் இல்லை, அமலிகிறது ஈமான் இல்லைன்னாலும் பிரயோசனம் இல்லை. ஈமானும் மீக்கணும், அமலும் மீக்கணும். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத், இப்படி குர்ஆனில் 75க்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்குது, ஈமானையும் அமலையும் சேர்த்து பேசுகிற வசனங்கள். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு பாதுகாக்கணுமா, என்ன உறுதியாக ஈமான் கொள், வ அமிலு சாலிஹாத், நற்செயல்கள் செய்கிறது. ஈமானின் ஊடாக, ஈமானின் அடியாக நற்செயற்பாடுகள் நற்செயல்கள் செய்யணும். நற்செயல்கள் 3 வகை. முதலாவது அல்லாஹ்க்கும் அடியானுக்கும் இடையிலான அமல்கள், அதுதான் நான் தொழுகிறது, திக்ர் செய்கிறது, திக்ர் அவுராதுகள் செய்கிறதெல்லாம் அது. ரெண்டாவது ஹுக்கூக்குல் இபாத், அல்லாஹ்க்கும் மனுஷனுக்கும் இடையிலான உறவு, அது தூய்மையாகிக்கணும், இது ரெண்டாவது. மூணாவது மனுஷனுக்கும் ஏனைய படைப்புகளுக்கும் இடையிலான உறவு. இந்த மரம் செடி கொடியோடு எங்களோட உறவை பிடிக்குது, இந்த மிருகங்களோட பிடிக்குது, இதெல்லாம் தான் அமிலு சாலிஹா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த நீ ஓண்ட அந்த உணர்வுகளை, இந்த சிறப்பு இயல்புகள் எல்லாம் பாதுகாக்கணுமா, நான் சொல்கிற வழியில் வா, என்ன உறுதியாக ஈமான் கொள், இந்த செயற்பாடுகள் செய்யுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதில் இப்போ பாருங்கள், இப்போ நான் மேலே சில சத்தியங்கள்லாம் சொன்னேன் தானே ஆரம்பத்தில், வத்தீன் வஸ்ஸைத்தூன் வதூர் சீனீன் வஹாதல் பலதில் அமீன்னு சில சத்தியங்கள் சொன்னேன். வத்தீன்டா அத்தி மரம், வஸ்ஸைத்தூன் ஒலிவு மரம், இது ஒவ்வொன்றும் எதெல்லாம் குறிக்குது இன்னும் நான் சில சத்தியங்களை விளங்கப்படுத்தினேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நபிமார்களோட வரலாறை சொல்லிச்சு. மக்காவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறையும் சொல்லிச்சு. துர்சினாமலை மூசா அலைஹிஸ்ஸலாத்த வரலாறு சொல்லிச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்த வரலாறு சொல்லிச்சு. ஃபலஸ்தீனில் வந்து எல்லா நபிமார்களோட வரலாறையும் சொல்லிச்சு. இதில் அல்லாஹ் சொல்கிறது என்னண்டா, இந்த உலகத்தில் இவ்வளோ சவால்கள் வந்தும்
மனோ இச்சையின்படி போகிறதுக்கான எவ்வளோ வாய்ப்புகள் வந்தும் அதை உண்டையும் கவனிக்காமல் அதை எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டு உறுதியான ஈமானோட நற்செயல்களை செஞ்சு ஏண்ட வழியில் வந்ததால் இந்த எல்லா உணர்வுகளையும் பாதுகாத்தவர்களுக்கான உதாரணம் தான் இந்த நபிமார்கள். எல்லாத்தையும் சத்தியம் செஞ்சேன். இந்த நபிமார்களை வரலாறு எல்லாம் சத்தியம் செஞ்சேன். அதாவது எவ்வளோ சவால்கள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், மனோ இச்சைக்கு பின்னால் போகிறதுக்கான எவ்வளோ வாய்ப்புகள் வந்தாலும் அதுக்கு பின்னால் போகாமல் அதை தட்டி கழிச்சிட்டு அல்லாஹ் சொன்ன வழியில் வந்ததால் இந்த உணர்வுகள் எல்லாம் பாதுகாத்தாக்களிக்கிறாங்க. அதுக்கான உதாரணம் தான் இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கான உதாரணம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கான உதாரணம் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கான உதாரணம் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கான உதாரணம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கான உதாரணம் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கான உதாரணம் தான் இந்த பலஸ்தீனில் வந்த எல்லா நபிமார்களும். இந்த அல்லாஹ் அதுதான் சத்தியத்தை செஞ்சு மனுஷனை விளங்கப்படுத்துங்க. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன். இதுக்கு புறவும் எனவே விளைவாக இதுக்கு புறவும் யுகذிபுக பஅது பித்தீன், கூலி கொடுக்கும் நாளை நீங்கள் எப்படி பொய்ப்பிக்கிறீங்க? நல்லா கேட்குறான். அதாவது அல்லாஹ் இந்த சூறாவில் மனுஷனை எப்படி படைச்சேன்னு சொன்னான். மனுஷனை நான் அழகாக படைச்சிக்கிறேன், அவனை நான் அழகாக செப்பனிட்டுகிறேன், நான் அவனுக்கு நிர்ணயிச்சுக்கிறேன், நான் அவனை வழிகாட்டுகிறேன். ஏனே படைப்புகள் இல்லாத எல்லா சிறப்பம்சங்களையும் நான் மனுஷனுக்கு கொடுத்துக்கிறேன். அறிவில்ல படைப்புகளுக்கு நான் அறிவை கொடுத்தேன். ஆன்மீக உணர்வு இல்லை மனுஷனுக்கு மட்டும்தான் ஆன்மீக உணர்வு இருக்குது. ஏனே எதுக்குமே ஒழுக்கமோ பண்பாடோ இல்லை, மனுஷனுக்கு மட்டும்தான் ஒழுக்கம் பண்பாடு இருக்குது. பொறுப்புக்களை சுமக்கிற உணர்வு ஏனைய படைப்புகள் இல்லை, மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் மனுஷனுக்கு கொடுத்து போதாத்துக்கு இதெல்லாம் எப்படி அவன் பாதுகாத்துட்டு வாழ்கிற, இது எப்படி அவன் தக்க வச்சுட்டு உலகத்தில் வாழ்கிற, இது எப்படி அவன் காப்பாற்றி கொள்றதுக்காக நான் அவனுக்கு வழியும் சொல்லி கொடுத்தேன். நீ இதெல்லாம் செஞ்சால் இந்த உணர்வுகளை பாதுகாத்து கொள்ளேலும், நீ இந்த வழியில் வந்தால் இந்த உணர்வுகளை காப்பாற்றி கொள்ளேலும்ன்றதுக்கான நான் வழியையும் அந்த மார்க்கத்தையும் நான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். இதெல்லாம் நான் மனுஷனுக்கு செஞ்ச புறவும் 2 பிரிவினர்கள் இந்த உலகத்தில் உருவாகிறாங்க. முதலாவது, இந்த உணர்வுகளெல்லாம் காப்பாற்றிட்டு அல்லாஹ் சொன்ன வழியில் போனதால் இந்த உணர்வுகளெல்லாம் காப்பாற்றிட்டு வாழ்ந்த நல்லடியார்கள். அதுக்கு உதாரணம் தான் இந்த நபிமார்கள். 2வது குரூப் ஒன்று இது, அல்லாஹ் கொடுத்த இந்த சிறப்பம்சங்களை வச்சுட்டு அதை பாதுகாக்காமல் அதை தக்க வச்சு கொள்ளாமல் மிருகத்தை விடவும் கீழ்த்தரமாக போனாங்க. இப்படி 2 குரூப் உலகத்தில் உருவாகும். அல்லாஹ் கேட்குறான், நான் இவ்வளோ எல்லாம் செஞ்சும் நீங்கள் இப்படி உங்களோட செயல்களின் மூலம் இப்படி 2 குரூப்பாக பிரிஞ்சிக்கிறீங்களே, நீங்கள் 2 பேருமே அல்லாஹ்ட முன்னுக்கு சமனாகுவீங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு 2 பேர்த்துக்குமே எந்த கூலியும் இல்லை, மண்ணோட மண்ணா பேத்துருவீங்க நினைக்கிறீங்களா? ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன், உங்களை 2 பேருக்குமே கூலி ஈக்குது, இதுக்கு புறவும் நீங்கள் அதை எப்படி பொய்ப்பிக்கிறீர்கள் நல்லா கேட்குறாங்க. நான் இவ்வளோ உங்களுக்கு தந்தும் அதை காப்பாற்றுறதுக்கான வழிமுறையை சொல்லி தந்தும் அதை தக்க வச்சு கொள்றதுக்கான வழிமுறையை சொல்லி தந்தும் இவ்வளவும் நான் உங்களுக்கு செஞ்ச புறவும் நீங்கள் எப்படி எனக்கு கூலி கொடுக்குற ஒரு நாள் உண்டிக்குதுன்றது பொய்ப்பிக்கலும்டல்லா. ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன் வசனத்தில் கேட்குறாங்க. கடைசியா அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாளன், 2 கூட்டமும் ஒரு நாளும் சமனாகாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், இந்த உலகத்தில் இருக்கிற நீதிமன்றங்கள் எல்லாம் வெளியே காண்ற எவிடன்ஸை வச்சு ப்ரூஃபை வச்சு தான் தீர்ப்பு வழங்குறது, செயற்பாடுகளை வச்சு ஆக்கள் சொல்கிறத வச்சு. அல்லாஹ் சொல்கிறான், வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், அல்லாஹ்ட நீதிமன்றம் உள்ளத்தில் உள்ளது தான் நல்லா தீர்ப்பு சொல்லுவான். வெளியே மனுஷன் பொய் சொல்லும், மனுஷன் செயற்பாடுகள் பொய் ஐக்கலும், வெளியே மனுஷன் முன்னுக்கு நடிக்கலும், ஆனால் அவன் உள்ளம் பொய் சொல்லாது. அல்லாஹ் சொல்கிறான், வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், அல்லாஹ்ட தீர்ப்பு அல்லாஹ்ட நீதிமன்றம் வெளி செயற்பாடுகளுக்கு இல்லை, உள்ளத்துக்கு.
அலைஹிஸ்ஸல்லாஹு பி அஹ்கமில். எனவே அல்லாஹ் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாளன். இந்த உலகத்தில் அறிவை வச்சு அல்லாவை நெருங்கினாக்களும் இந்த அறிவை வச்சு நாத்திகம் பேசினாக்களும் சமன் இல்லை. இந்த உலகத்தில் வேண்டாம் சமனாய்க்கலும், அல்லாட பார்வையில் சமன் இல்லை. அல்லாஹ் கொடுத்த இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கை வச்சு, இந்த ஆன்மீக உணர்வை வச்சு அல்லாவோட அன்றாடம் தொடர்பு ஈக்கிறார்கள், அல்லாவோட ஆழமான தொடர்பு ஈக்கிறாக்களும் அல்லாவோட தொடர்பே இல்லாத ஆக்களும் சமன் இல்லை. அல்லாஹ் கொடுத்திக்கிற இந்த வகையை, இந்த அல் குர்ஆனை அணுவாக பின்பற்றாக்களும் அதை அடுத்த ஆக்களுக்கு சொல்கிறாக்களும் அதன்படி வாழ்கிறாக்களும் அதை கணக்கெடுக்காமல் அல் குர்ஆன் ஒரு வெறுமனே புத்தகம், அது இந்த உலகத்துக்கு பொருத்தம் இல்லைன்ற வாழ்கிறாக்களும் அல்லாட முன்னுக்கு சமன் இல்லை. அல்லாஹ் கொடுத்திக்கிற இந்த ஒழுக்கத்தை, இந்த பண்பாடை, இந்த டிசிப்ளினை வாழ்க்கையில் பின்பற்றி ஃபாலோ பண்ணுறாக்களும் அதை எதுவுமே இல்லாமல் வாழ்கிறாக்களும் அல்லாட முன்னுக்கு சமன் இல்லை. அல்லாஹ் கொடுத்திக்கிற இந்த பொறுப்பை சுமக்கிற இந்த உணர்வை சுமந்து இந்த சமூகத்தை நல்ல வழியில் வழிநடாத்துகிறாக்களும் நல்ல விஷயங்களை சமூகத்தை சொல்லி கொடுக்குற ஆக்களும் இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு போகிறோம், அதிகாரத்துக்கு வந்ததுக்கு போகிறோம், அந்த மமதையில் அடுத்தாக்கள் எல்லாம் கீழே இதெல்லாம் ஏண்ட இந்த உணர்வோடு வாழ்கிறாக்களும் அல்லாட முன்னுக்கு சமன் இல்லை. இதுதான் அல்லாஹ் சொல்கிற. இது எல்லா இயல்புகளையும் தந்து, இந்த எல்லா உணர்வுகளையும் தந்து மனுஷனை சிறப்பாக்கினன். அதை அவன் காப்பாற்றி கொள்வதற்கான எல்லா வழிமுறையும் நான் சொல்லி தந்தேன். எல்லா வழிமுறையும் எல்லா மார்க்கத்தையும் நான் சொல்லி தந்து அதை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பையும் நான் தந்தேன். இதெல்லாம் தந்த பிறகும் நீங்கள் ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சிக்கிறீங்க. ரெண்டு கூட்டத்துக்கும் வித்தியாசமான கூலி இருக்குது. நீங்கள் ரெண்டு கூட்டமும் சமனாக மாட்டீங்க. இந்த 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 இயல்பை நீங்கள் எப்படி போய்ப்பீங்கன்னு சொல்லி அல்லாஹ் இந்த சூரத்து தீனை முடிக்கிறான். இதுதான் சூரத்து தீன் எங்களோட பேசுகிற விஷயம். குர்ஆனில் இருக்கிற 114 சூறாக்களில் ஒரே ஒரு சூறா தான் இந்த சூரத்து தீன். 114 சூறாவில் ஒரே ஒரு சூறா தான் இந்த சூரத்து தீன். இந்த சூரத்து தீனே இவ்வளோ விஷயங்கள் பேசுதுண்டா, ஒரே ஒரு சூறாவே இவ்வளோ விஷயங்களை பேசுதுண்டா, மிச்சம் இருக்கிற 113 சூறாக்களையும் எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் பேசுகிறானாய். இது வெறுமனே ஒரு சில ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா. அதுலேயே எல்லாம் மனித இயல்பை சொல்லி அவனுக்கு கூலி கொடுக்கறது நியாயமானது, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாமே சமன் இல்லை, அவன் இயல்புலேயே ஈக்குது கூலி உண்டு, அவன் இயல்புலேயே ஈக்குதுன்றது எல்லாம் அழகாக விளங்கப்படுது இந்த சூறாவில். இப்போ பெரிய சூரத்துல் பக்கரா மாதிரி பெரிய சூறாக்களில் அவளை எங்களோட லைஃபுக்கு தேவையான, எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எவ்வளோ விஷயங்கள் இந்த சூரத்துல் பக்கராலேயும் சூரத்துல் மாயிதாலேயும் இந்த சின்ன சூறாவிலே இவ்வளோ விஷயம் இருந்தால் நாங்கள் எத்தனை சூறாக்கள் படித்தோம். இப்போ வெறுமனே ஓதுறதோடு எங்களோட குர்ஆன் மீதான எங்களோட கடமை முடிஞ்சா, இந்த குர்ஆனை யார் படிக்கிற? குர்ஆனை சும்மா வத்தீனு வஸ்ஸைத்தூன் வத்தூரு சீன் என்று வெறுமனே ஓதுறது, சும்மா வெறுமனே பாராயணம் செய்கிறதுக்கு நன்மை இருக்குது, அது டவுட் இல்லை. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்குது. ஆனால் வெறுமனே ஓதுறது மனுஷனை வழிகாட்டுமா? குர்ஆனை வெறுமனே பார்த்து ஓதுற மனுஷனை வழிகாட்டுமா? வழிகாட்டாது. ஓதுறதுக்கு நன்மை இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. வெறுமனே ஓதுறது வழிகாட்டாது. கொஞ்சம் படிக்கணும், குர்ஆனை கொஞ்சம் வாசிக்கணும். அரபு தெரியாவா? தமிழில் வாசிக்கலும். தமிழ் கஷ்டமா? இங்கிலீஷில் வாசிக்கலும். இங்கிலீஷும் கஷ்டமா? சிங்களத்துலேயும் வாசிக்கலும். வாசிக்கிறதுக்கு டைம் இல்லையா? கேட்கலும். நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே இது கேட்கலும். எப்படியோ இந்த குர்ஆனை படிக்கிறது தான் எங்களை வழிகாட்டும், நேரு வழியை நோக்கி கொண்டு போவோமே தவிர வெறுமனே ஓதுறதின் மூலம் எங்களை நேரு வழி பெறையலாம். இப்போ நான் வல்லுஹா வல்லைல் இதா சஜான்னு ஓதுறேன். வல்லுஹான்னு எனக்கு என்னன்னு தெரியா, வல்லைல் இதா சஜான்னு எனக்கு என்னன்னு தெரியாண்டா எப்படி அதை என்ன வழிகாட்டுற? ஓதுறது நன்மை மட்டும் தான் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொரு சூறாவாக இந்த குர்ஆனை படிப்போம், குர்ஆன் சொல்கிற விஷயத்தை ஒவ்வொன்றாக உணர்வோம், இஸ்லாம் சொல்கிற வழியில் வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.